ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 32 நாட்கள், ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை உள்ள நாட்களுக்கு 3 லக்னங்கள், அதாவது மகரம், கும்பம், மீனம், 3க்கும் பலன் பார்ப்போம். முதல்ல மகரம். இந்த மகரத்துக்கு இந்த ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை ஒர்க்கு நல்லா இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு அங்கீகாரம் நல்லா இருக்கும். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்ரெண்டிஸ்ஷிப்பாக போயிட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலையில் கருத்தூன்றி செய்யவும் அதன் மூலமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் நல்ல காலகட்டமாக இருக்கிறது. நமக்கு அப்படின்னு ஒரு சுய பலம் அதிகரிக்கும். நமக்கு ஒரு புகழ் பெருகும். நம்மளுடைய திறமைகள் போற்றப்படும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தைரியத்தோடு உழைக்கலாம். எல்லாற்றிலையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு, முக்கியமான ஒரு பெரிய விஷயங்களாக தெரிவது கூட நம்மளுக்கு எளிதாக முடிந்து நல்லா அதை நிறைவேற்றி நல்ல பேர் எடுக்கலாம். அந்த வகையில் நமக்கு இருக்குது. சுபகாரியங்களுக்கு நல்லா நடக்கும். அனைத்து விதமான எதிர்பார்ப்புகள், அப்போ குழந்தை பிறப்போ திருமணமோ சுபகாரியங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பண வரவு, பணப்பெருக்கம் தாராளமாக இருக்கும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர் ஆர்டர்களால் வரக்கூடிய பணப்பெருக்கம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர வகையில் நல்ல சிறப்பு, ஒரு நல்ல செய்திகள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கும் சௌகரியமாக இருக்கும். மெயினாக தகவல் தொடர்புனால நல்ல செய்திகள் வந்து சேரும். அமைப்புகளுக்கு, வளர்ச்சிகளுக்கு இந்த காலகட்டம் மிக மிக உகந்தது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்றது ராகு கிட்டையும் குரு கிட்டையும் இருக்குது. திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர நாட்களில் பத்ரகாளி வழிபாடு பண்ணுங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. குபேரனை வணங்குங்கள். இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக கும்பம். கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதிக உழைப்பு, குறைந்த வருமானம், சொந்த பந்தத்தில் தேவையில்லாத சங்கடங்கள், ஒருத்தருக்கு மனஸ்தாபங்கள், இதெல்லாம் விலகிடும். மகிழ்ச்சிகள் பெருகும். குழந்தைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் இப்போ விலகும். குழந்தைகள் சந்தோஷமாக படிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. தந்தை வழி ஆதாயம் கிடைக்கும். பாசம், நேசம், பகிர்வுகள் சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நன்றாக நடக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நன்றாக நடக்கும். அரசியல், அரசு ஆதரவு, அரசு வேலை வாய்ப்பு, இதுகள் எல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கான பணிகள் பாராட்டப்படும். ரொம்ப அருமையாக இருக்கும். லக்னத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா, ஒரு மாதிரி ஆம்பிஷனை வளர்த்துக்கிட்டே போவார். இதெல்லாம் பத்தாது, இன்னும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு பெருசாக தூண்டி விட்டுட்டே இருப்பார். கொஞ்சம் அதை அடக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவரும் புதனுடைய சாரம் வாங்கி இருக்கார். அதனால் படபடப்பு, பரபரப்பு, அதிக வேகம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நிதான போக்கை கடைப்பிடிக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அப்போ கவனமாக இருந்துக்கிட்டால் தான் நமக்கு ஒரு கெட்ட பேர் வராது. நம்மளை அறியாமல் குதர்க்கமான பேச்சுக்கள் பேசி அது ஒரு பக்கம் போய் நமக்கு மேலே ஒரு புகாராக வந்துக்கிட்டு நிற்கும். அதனால் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நாம் இன்னொருத்தருக்கு வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, பேச்சு நமக்கு ஒரு பிளாக் மார்க்கை பண்ணிடும். அப்படிங்கிறத ஜாக்கிரதையாக பண்ணிக்கும். ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கேஸ் ட்ரபிள், அடிவயிறு பிரச்சனைகள் கவனம் தேவை. கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் பார்த்துக்கணும். வைராக்கியம் இருக்கும். இந்த 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 மாதம் இதை ஆம்பிஷனாக வச்சு நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் உங்களுக்கு ஒத்துழைக்கும். கண்டிப்பாக நினைத்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி விடுவீர்கள். சாதியும் உண்டு.
உங்களுக்கு வந்து வழிபாடுகள்னு எடுத்துட்டிங்கன்னா, ஐயனாரு, சாஸ்தா, முனீஸ்வரர், கருப்பராயன் இது மாரி தெய்வங்களை பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்கள்ல வழிபடுங்க. ஆயில்யம் கேட்ட ரேவதியில பெருமாளை வழிபடுங்க. பள்ளிகொண்ட பெருமாள் சயன கோலத்தில இருக்கிற பெருமாளை வழிபடுங்க. ப்ளூ, பச்சை இந்த 2 நிறங்களை யூஸ் பண்ணுங்க. தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியா மீனம். கடைசியாக மீனத்துக்கு வந்து என்ன பலன் அப்படின்னா, இப்ப போன தடவ கொஞ்சம் தயக்கம், இடமாற்றம், நமக்கு உண்டான அங்கீகாரம் இல்லைங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனை தீர்ந்துரும். பட் அதுக்கு பதிலா ஒர்க் லோட் அதிகமாகும். அது கொஞ்சம் இருந்தாலும் கூட அந்த ஒரு மதிப்பு வந்து கெடுக்காது. அதனால படபடப்பா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நமக்கு ஒரு பதவிக்கு வந்து பங்கம் பண்ணாது. மகிழ்ச்சியை கொடுக்கும், இறையருளை கொடுக்கும், குடும்பத்தில நல்ல சந்தோஷம் இருக்கும். அதே மாரி சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து படிப்பு காரியங்கள் சிறப்பாக இருக்கும். மெயினா தைரியம் இருக்கும். ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. நம்ம ராசியில இருக்கக்கூடிய சனி என்ன பண்றாரு அப்படின்னா, சோம்பல உருவாக்குறார். என்ன பண்றது? மெதுவா செஞ்சா போதும். என்ன அவசரம்? இந்த மாதிரி சிந்தனைகள விட்டுட்டு, ஒரு டைம் டேபிள் போட்டு, இந்த காலகட்டத்தில இத முடிக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணி இந்த சனி வந்து அந்த உடற்பயிற்சியோ, யோகாவோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த சோம்பல குறைச்சிருவார். அதே மாரி நமக்கு கீழ்நிலை பணியாளர்கள் அல்லது கடைநிலை ஊழியர்கள் இவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமும் இந்த சனியினுடைய ஒரு தாமச குணம் நம்ம விட்டு போகும். கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு, மகா கணபதி வழிபாடு தொழில் பலத்துக்கும், பணவரவுக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும். நீங்க எந்த விதமான உத்தியோகம் பார்த்தாலும், எந்த விதமான சொந்த தொழில்ல இருந்தாலும் தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்துல கணபதியை வழிபடுங்க. பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல மகாலட்சுமி வழிபடுங்க. நல்ல சிறப்புகளோட அமையக்கூடும். மட்டுமில்ல, இப்போ உங்களுக்கு வந்து செலவுகள் வேண்டாத செலவுகள குடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ராகுனுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு, அது மாதிரியான ஒரு செலவுகள் குடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க மெயினா சனி பகவான வழிபட்டாலே போதும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில ஆஞ்சநேயரோ, சனீஸ்வரரோ, முனீஸ்வரரோ வழிபாடு பண்ணுங்க. அதெல்லாம் போயிடும். நமக்கு ராகுவும் நட்சத்திரமும், குரு நட்சத்திரமும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திர நாட்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான சுபகாரியங்களும் பண்ண வேண்டியதில்லை. நல்ல ஒரு அமைப்பான நாட்கள் தான். ராகு திசை நடப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.